இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய், இருங்க பாய். இங்க என்ன நடக்குது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா ஒரு வழியா 2025 முடிஞ்சு 2026 நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போச்சு? நல்லா போயிருக்குன்னு நான் நம்புறேன். எப்படி எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்க? ஜாலியா இருந்ததா? சரி, ஓகே. போன வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேடான வருஷம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. பர்சனலா எனக்கு சொல்றேன், நல்லாவே இருந்தது. ஏன்னா போன வருஷம் தான் நம்ம ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஓரளவுக்கு நல்லாவே போகுது, நாட் பேட். போன வருஷம் நீங்க எடுத்த ரெசல்யூஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல்ல கமெண்ட் பண்றாடி. போன வருஷம் நான் எடுத்த ரெசல்யூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அது ரெசல்யூஷன் சொல்ல முடியாது, ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் அப்படியே லைனா வச்சிருந்தேன். அதுல வந்து 100க்கு ஒரு 50% எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தெரிஞ்சது. பட் அந்த பாக்கி 50% நான் சரியா பண்ணல. அதுல ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு குறைக்கணும்னு நான் நினைச்சேன். ரொம்ப குண்டாயிட்டே போறேன், ஆனா அது சரியா நடக்கல. போன வருஷம் நான் செக் பண்ணும்போது எத்தனை கிலோ இருந்தனோ அதேதான் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். அது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அந்த ரெசல்யூஷன்ல. நடுவில் சேனல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதை வீடியோலயும் சொல்லியிருந்தேன். பட் ஆனா ரொம்ப தள்ளி போயிடுச்சு. பட் இந்த 2026ல வந்து நம்ம சேனல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்ட்டு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். சேஞ்சஸ்னா லோகோ மாத்துறது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மேட்டர் யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேன். அதுக்கு முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2026ல பாத்தீங்கன்னா மெயினா எனக்கு இருக்க ஒரே கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கலா இப்போ கொஞ்சம் ஃபிட் ஆகணும்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப இததான் சொல்லிட்டே இருக்கேன், பட் ஆனா பண்ண முடியல. அது பண்ணியே ஆகணும். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. அதே மாதிரி 2026ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் புதுசா நடக்க போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருஷமா இது இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா T20 வேர்ல்ட் கப், அப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு பர்சனலா இந்த வருஷம் செமையா இருக்கிறதுக்கு ரீசனே யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ். தலைவனின் STR மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. தலைவனோட பயோபிக் வேற இந்த ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபேன் பாயே போயிட்டு நான் அந்த படத்தை ஐமேக்ஸ்ல பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலே இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் ஜாலியா போகும். 2026 ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. போ பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்ட்டு. அதே மாதிரி 2025ல பாத்தீங்கன்னா பர்சனலா எனக்கு ஓரளவுக்கு நல்ல வருஷம் தான் சொன்னேன். பட் அதே மாதிரி ஓவராலா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிராஸ்டிக்கான இயர் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆரம்பத்துல இருந்தே நடந்த விஷயங்கள் எல்லாமே தவறா இருந்தது. அந்த பிளைட் ஆக்சிடென்டா இருக்கட்டும், அந்த பஹல்காம் அட்டாக், அந்த மாதிரி நிறைய நடந்தது. அது ரீசெண்டா கூட இப்போ ஒரு நார்த் இந்தியனை போட்டு 4 பசங்க வந்து அபியூஸ் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஆனா அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? பேசியும் பிரயோஜனம் இல்லை, பேசாம இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அதை பத்தி சுத்தமா பேசாமலும் இருக்க முடியல. லைட்டா எனக்கே கொஞ்சம் கில்ட் ஆகிற மாதிரி இடம். அதனாலதான் அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணேன். அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. தயவு செய்து கொஞ்சம் வர நம்ம வெளியே போறதுக்கே கொஞ்சம் சேஃப்டியா தான் வெளியே போகணும் போல. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு இப்போ. கூடுமான வரைக்கும் எல்லாரும் சேஃபா இருங்க. அதுல இல்ல, ஓவராலாவே கொஞ்சம் சேஃபா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் இந்த வருஷம் நீங்க என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நியூ இயர் உங்களுக்கு எப்படி போச்சுன்றதையும் சொல்லுங்க. அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து க்ரோ ஆகும். இந்த வருஷம் நம்ம நீங்களும் நானுமே சேர்ந்து ஒன்னா க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த விதமா இருந்தாலும் சரி, பிசிக்கலா இருந்தாலும் சரி, லைக் ஒரு கரியர் டெவலப்மெண்டா இருந்தாலும் சரி, எதோ இருந்தாலும் சரி, ஒன்னாவே சேர்ந்து க்ரோ ஆகும். கடைசியா வந்து இந்த தத்துவத்தை சொல்லி மட்டும் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். No result, keep working. Bad result, keep working. Great result, keep working. But never stop working. Cause consistency is key of success. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ், நோ ரிசல்ட் கீப் ஒர்க்கிங். நம்ம அக்தர் கான் சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க எல்லாரும் போங்க. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுப்போம். புதுசா மைக் வாங்கியிருக்கேன். கரெக்டா வாய்ஸ் நல்லா கேக்குதான்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் நல்லா காம்பேக்டா இருக்கு, அதனால இது நல்லா வாய்ஸ் கேக்குதான்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.